தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவன் உங்களோடு உங்க மத்தியிலே என்னை கொண்டு வந்து தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த நாளிலே பார்க்கும் போது பூமியிலே அநேக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் வேதத்துல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது அநேகருக்கு தெரியறதில்லை. அதை பற்றி தான் இந்த நாளிலே பேச இருக்கிறேன். உலகத்திலே பார்க்கும்போது கல்யாணம் ஆகிறது, உடனே டைவர்ஸ்குள்ள போய் விடுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அதை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் வேதத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிப்போம். ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆதியாகம் என்பது முதல் தேவன் பூமியை படைத்து மனிதரை படைக்கிற காலகட்டத்துல தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரிகைகளை எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அதே போல 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28 நாம் வாசிக்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை சீர்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜத்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதுக்கு மேல நம்ம பார்க்கிறோம், யாருக்கு இந்த வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார்? பூமியில எல்லாவற்றையும் படைத்து நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று மேல் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பார்க்கலாம். 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, உலகம் எத்தனையோ விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். இல்லை, இங்க கரெக்டா ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு தெளிவா சொல்லுகிறார். நம்ம எத்தனை ஒரு ஆராய்ச்சி செய்தாலும் கூட நமக்கு கண்டுபிடிக்காத ஒரு ரகசியத்தை தேவன் இங்க சொல்லுகிறார். தேவன் மனுஷனை எப்படி சிருஷ்டித்தான்? தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார். தமது ரூபத்தின்படி. இப்ப கடவுள் எப்படி இருக்கிறாருன்னு யாருக்குன்னா தெரியுமா? கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனா அவர் எப்படி இருப்பாரு? நம்ம சிலர் ஒவ்வொரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு 5 தலை 7 தலை 5 கை 7 கை அப்படிலாம் நம்ம வர்ணிக்கிறோம், நம்மளுக்கு நம்மளே நம்ம வர்ணிக்கிறோம். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தன்னுடைய ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டித்தான். அப்போ மனுஷன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் கடவுளும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சொல்லுகிறார், என் சாயலாக உன்னை நான் சிருஷ்டித்தேன். முதல் ஆதாமை தேவன் மண்ணினாலே உருவாக்கி, மண்ணினாலே முதல் மனிதனை எப்படி படைக்கிறார் என்றால் மண்ணினாலே உருவாக்குகிறார். எதனாலே உருவாக்குகிறார்? 26 நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதே அதிகாரத்துல ஆதியாகமம்ல 26 சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியானத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள். இதுல முக்கியமா நான் சொல்லுகிறது என்ன என்றால், ஒரு கணவனும் மனைவியும் மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும் தேவன் ஒரே நாளிலே படைத்தார், 6ஆம் நாளிலே. இந்த 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 1ல உங்களுக்கு எல்லாமே தெரியும். பெரிய ஒரு ரகசியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. விஞ்ஞானிகள் படித்து சொல்லுகிற ரகசியங்கள் நாம் படிக்காமே அறிந்து கொள்ளலாம். அவ்வளோ ரகசியங்கள் அந்த 1ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. தேவன் இங்க சொல்லுகிறார், தன் சாயலாக மனிதனை படைத்தார். இன்னைக்கு அந்த ஆதாம் ஏவாள் என்கிற மனிதனை, ஆதாமை தன் மண்ணினாலே உருவாக்கினார் என்று அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி மண்ணினாலே அவர் டிராயிங் பண்றார். பண்ணிட்டு அவருடைய சுவாசத்தினாலே ஆதாமுக்கு ஜீவனை கொடுத்தார். எப்படியா? ஜீவனை கொடுத்தார். அப்ப இந்த அதிகாரத்துல நீங்க முழுசா வாசிக்கும் போது பார்க்கிறோம், ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏவாளை உண்டாக்கினார்.
தேவ பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு வாலிபர் பிள்ளைகள் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. ஒரு ஆண் பிள்ளைகளும் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உலகம் பாவத்துக்குள்ள போகிறது, பிள்ளைகள் பாவத்துக்குள்ள போய் விடுவார்கள். ஏற்ற நேரத்துல அவர்களுக்கு ஒரு துணையை உண்டாக்குவார். எப்படி உண்டாக்கினாரா? ஏவாளை எப்படி உண்டாக்கினாரா? ஆதாமுக்கு நல்ல நித்திரையை கொண்டு வந்து, நித்திரை என்றால் நல்ல தூக்கத்தை கொடுத்து விட்டு, ஆதாமுக்கு இருக்கிற விலா எலும்புல ஒரு விலா எலும்பு எடுத்து தான் ஏவாளை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் ஆதாமை உருவாக்கினது போல ஏவாளை உருவாக்கலாமே? இல்ல. ஏன் தெரியுங்களா? கணவனும் மனைவியும் ஒரே சரீரமா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளுக்கு உண்டாக்கினார். இதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. இன்று நினைத்தால் வாழுகிறார்கள், இல்லை என்றால் முடித்து விடுகிறார்கள் வாழ்க்கையை. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கணவனும் மனைவியும் எத்தனை ஒற்றுமையா, அவர்களுக்கும் பிரச்சனை இல்லாமையா இருக்கு. அவர்களும் குழந்தை பெற்றுக்கொள்ளாமையா போயிட்டாங்க. மாமியாரு மாமனாருன்னு எல்லாமே இல்லாமையா போயிடுச்சு. எல்லாமே இருக்கு தேவ பிள்ளைகளே. ஆனால் தேவ பயம் என்று ஒண்ணு இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் அநேக தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? முதலாவது நம்ம குடும்பத்துல ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு தேவ பக்தி இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கணவனுக்கு தலை யார் தெரியுங்களா? கிறிஸ்து. மனைவிக்கு தலை யார் தெரியுங்களா? கணவன். இப்படி தேவன் நமக்கு ஒருத்தருக்கு கீழே ஒரு பயத்தை வைத்து இருக்கிறார், ஒரு ஸ்தானத்தை வைத்து இருக்கிறார். அவர்களுக்கு கீழே நம்ம இருந்துதான் ஆக வேண்டும். இன்னைக்கு சொல்றாங்க கணவனும் மனைவியும் ஒரே சமம். ஓகே, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா விட்டு கொடுத்தாதாங்க வாழ்க்கை, விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை. ஆதாம் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அநேகர் சொல்றாங்க கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம், அது இன்னும் நல்லதுதான். ஆனா பாவம் செய்யாம இருப்பியா? நீ பாவம் செய்யாம இருப்பனாக்கா நீ தனிமையா இருப்பது நல்லது. வேதம் அது கூட சொல்லுது, ஒருத்தனை தொடாம இருப்பது, பரிசுத்தமா இருப்பது நல்லது. ஆனா இருக்க முடியுமா? மாம்சமோ பலவீனம். ஆகையால் நீங்க வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதாமை உண்டாக்கி ஏவாளை உண்டாக்கி தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், ஆண்டு கொள்ளுங்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. எப்படி பூமியை ஆண்டு கொள்வது என்று நினைக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம அடிமையாக கூடாது. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கடன் வாங்குற ஃபைனான்ஸ் கிட்ட நம்ம போறோம். அந்த ஃபைனான்ஸ்காரங்கிட்ட ஒரு 5 லட்சம் நம்ம கடன் வாங்கிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 லட்சம் நீ கடன் வாங்கிட்டு பணம் திருப்பி தரலன்னா, எப்போ நீ அவனை கை நீட்டி வாங்கினி அப்பவே நீ என்ன ஆயிட்டாங்க? அடிமை ஆயிட்டீங்க. அவனுக்கு பயந்து 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 வாழக்கூடிய சூழ்நிலை. அந்த நிலைமை வரக்கூடாது. ஆகையால தேவ பிள்ளைகளே, ஒற்றுமை வேணும். கணவன் மனைவி ஒரே சரீரம் என்றால், கணவனுக்கு தலை வலிச்சா மனைவி தைல பூசினா கண்டிப்பா தலைவலி போகும். அப்படிதான் தேவன் நீங்க வேதத்துல சொல்லி இருக்கிறார். கணவனும் மனைவி ஒரே சரீரம்னாக்கா கண்ணு மூக்கு எல்லாமே ஒண்ணு. 2 சொல்றோம் இல்லைங்களா? அது ஒரு கண்ணு பெண்ணுது, ஒரு கண்ணு ஆணுது. அப்படி வாழணுங்க. வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். ஒரு குடும்பம் கட்டுகிறவள் தான் பெண். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னன்னு ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் சபிக்க வரலீங்க, ஆசீர்வாதத்தை பிடுங்க வரல, அவர் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கீழ்ப்படியணும். நமக்கென்று வழி சொல்லுவதற்கு தேவன் இந்த ஒரு புஸ்தகத்தை வைத்து இருக்கிறார். இதை எடுத்து படிச்சு பாருங்க, என்னென்ன இருக்குது ஆராய்ச்சி பண்ணி. எதோ புஸ்தகங்கள் படிக்கிறீங்க இந்த காலத்துல, தேவையில்லாத புஸ்தகங்கள்லாம் படிக்கிறீங்க. இந்த சத்திய வேதத்தை படிச்சு பாருங்களேன். இதை படிச்சோம்னா நம்ம எந்த தவறும் எந்த பாவத்துக்கும் போறதுக்கு நமக்கு சான்ஸே இல்லை. கர்த்தர் நன்மையானதை நமக்கு போதித்து இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆதாமுடைய விழா எடுத்துதான் தேவன் மனிதனை சிருஷ்டித்தார். மனுஷனை தேவன் உண்டாக்கினார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாம் எலும்பை எடுத்து மனுஷியை உண்டாக்கினார். யாரு? அப்பதான் மனுஷி என்ற ஒரு வார்த்தை அங்க வருகிறது. மனுஷன் மனுஷி, சரிங்களா? அப்படியே உண்டாக்கும் போதுதான் அவர்கள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். இங்கே இந்த 2 பேர் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆதாம் ஏவாள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம குடும்பத்துல கல்யாணம் ஆகி புதுசுல மனைவியும் கணவன் நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா திடீர்னு நம்ம வாழ்க்கையில ஒண்ணு வருது பாத்தீங்களா? அதுதான் இந்த 3rd பர்சன்.
இங்க நம்ம பார்க்கிறோமோ, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமானதாய் இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்துள்ளே சகல விருட்சங்களில் கனிகளை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இது 3வது ஆளுங்க. இது ஆதாம் ஏவலை பார்த்து ஒரு 3வது ஆள் உள்ள வர்றாங்க. அவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை புசிக்காத, நன்மை தீமை என்ற கனியை நீ என்ன பண்ணாத, புசிக்காத. அப்போ இவன் கேட்கிறான், ஆண்டவர் உனக்கு சொன்னாராம். இன்னைக்கு நம்ம வீட்டு விஷயங்க வெளியே போறதுனாலதான் 3வது ஆளு கேட்டுக்கொண்டு உள்ள வரான். புரியுதுங்களா நான் சொல்றது? அவன் வந்து கேட்கிறான், ஆமா ஆண்டவர் சொன்னாரு, தப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் உங்களுக்கு இப்படி சொல்றேன், உங்க புருஷன் சொல்லிட்டு போனாரா யார்கிட்டயோ பேசாதுன்னு? ஆமா சொன்னாரு. அவர் உன்னை வளர விட மாட்டாரு, உன்னை தலை தூக்க விட மாட்டாரு, அப்படிதாங்க பண்றாரு. அப்போ அது என்ன ஆயிடும், இன்னும் கொஞ்சம் உள்ள வர ஆரம்பிச்சிடும். உள்ள வந்து உங்க மைண்ட் ஃபுல்லா டைவர்ட் பண்ணிடும். காலையில நல்லா அனுப்பிச்சேன் உன் வீட்டுக்கார, சாயங்காலம் வரும்போது மூச்சு தூக்கி வச்சுன்னு இருப்ப. என்னம்மா காலையில நல்லா தானமா அனுப்பிச்ச என்ன? ஏன்னா 3rd பர்சன், 3வது ஆள் வந்து போனது கணவருக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளே, நல்லதோ கெட்டதோ, கஷ்டமோ நஷ்டமோ, துன்பமோ வருத்தமோ எது இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்குள்ளவே இருந்து அதை சரி பார்ப்பது தான் நமக்கு அழகு. கணவன் பெரியவன், பொண்டாட்டி சின்னவோ, அதெல்லாம் இல்லைங்க. ஒரே சரீரம், ஒரே சரீரம். 2வது வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். எங்க கணவர் சொல்லிட்டு போனாருங்க, தேவன் நமக்கு மணவாளன், நம்ம எல்லாரும் மணவாட்டிங்க. அவர் சொல்றாரு, கடவுளை நீ புசிக்காதம்மா. ஆமா சொன்னாரு. ஐயோ, அவர் நீ வந்து சீக்கிரம் செத்து போகணும்னு சொல்லியிருக்கிறார். நீ இந்த பழம் சாப்பிட்டீன்னா நீ சாவே மாட்ட. அன்னைக்கு வந்ததுங்க இந்த உலகத்துல சாபம். அன்னைக்கு வந்ததுங்க. ஆண்டவர் படைச்சது 2 பேரு. ஆனா யார் இந்த 3வது ஆளு? யார் அந்த 3வது ஆளு? தேவனுக்கு விரோதமாக எழும்பினான் ஒரு மனிதன். தேவனுக்கு விரோதமாக தேவன் சொல்லுகிறார், எல்லா தேவர்களுக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா தேவர்களுக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன். அப்போ அந்த தெய்வத்துக்கிட்ட மோதுறதுக்கு ஒரு தெய்வம் வந்தது. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆண்டவர்கிட்ட இருக்கிற சேலஞ்சில தான் மனுஷனை பாழாக்கினான். தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்க குடும்பத்துல யாரையும் சேர்க்காதீர்கள். சேருங்கள், வந்தாங்களா போனாங்களா முடிஞ்சுது. வீட்டு விஷயத்தை நாம் யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எது இருந்தாலும் நமக்குள்ளவே தாய் தந்தை மாமியார் மாமனார் இப்படி நீங்கள் உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிற பெரியவர்களை வைத்துக் கொள்ளாதபடிக்கு வெளியே நீங்க போய் எல்லா காரியங்களையும் சொல்லும் போது அவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். தேவன் ஆசீர்வதிக்க வந்தார். ஆண்டு சொல்லுகிறார், நீ பூமியை ஆண்டு கொண்டு நீ ஆண்டு கொள்ளு. நான் அதுதான் சொல்லுவேன், இந்த வசனத்தின்படி நான் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வேன். ஆனா தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவானதை நான் ஆண்டு கொள்ளுவேன். அல்லேலூயா. அடிக்கடி என் மெசேஜில் இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரே, பூமி நம்ம கையில இருக்குங்க, உலகம் நம்ம கையில இருக்கு. சங்கீதம் 101 சொல்லப்பட்டிருக்குது, பூமியின் குடிகளே கம்பீரித்து பாடுங்கள், கர்த்தரை கம்பீரித்து பாடுங்கள். நம்மளா பூமியின் குடிகள். இங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். கீழ்ப்படுத்தி, அதை கீழ்ப்படுத்தி பூமியை நம்ம கீழ்ப்படுத்தணுமா? நம்ம கீழ்ப்படுத்துறது எப்படி கீழ்ப்படுத்த முடியும்? இவ்வளவு பெரிய பூமிய அப்படி இல்லைங்க. நீங்க வாழ்ற வீடு ஒரு பூமி, அது ஒரு குடிகள். அதான் சொல்றாரு, பூமியின் குடிகளே.
நான் சொல்லுகிறது எல்லாம் பெண்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்களுக்கு கூட நான் சொல்லுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் 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 என்று முதல் ஈடு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அது மிக தவறு. குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாம் வெளியே பேசுறோமா, எங்கேயோ போறோமா, அவ்வளவுதான், முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு சின்ன கஷ்டம் கூட யாரும் தாங்குறது இல்லை. சின்ன கஷ்டம் இருந்தாலும் வீட்டுல மனைவி கூடவோ தாய் கூடவோ ஷேர் பண்றது இல்லை. தேவையில்லாத தேர்ட் பர்சன் கிட்ட போய் ஷேர் பண்றது. இது எதுக்கு அடையாளமா இருக்கு தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையை கெடுப்பதற்கு அடையாளமா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையை சின்ன பின்னமா ஆக்குவதற்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்தது உண்டுங்க. என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்தது உண்டு. யார் பேச்சு கேட்கணும், என் கணவர் என்கிட்ட பேசுவார். எனக்கு புரியவே புரியாது. யார் இவருக்கு சொல்லி தராங்க? ஏன் இப்படி நல்லா தானே பேசினாரு, ஏன் இப்படி பேசுறாரு? ஒரு நாள் தேவனிடத்துல கேட்டேன். அவர் எனக்கு காண்பித்தார், உன் கணவருடைய இருதயத்தை கெடுப்பது இவர்கள் தான் என்று. அப்பொழுது அங்க லாக் பண்ண. தேவ பிள்ளைகளே, நம்மை பிரிப்பதற்கு நன்மை எங்க இருக்கிறதோ, சந்தோஷம் எங்க இருக்கிறதோ, அங்க தீமை வருங்க. அந்த சந்தோஷத்தை கெடுக்க ஒருவன் வருவான். அதை நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் வேதம் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்துல, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். வெள்ளியை பொன்னை சம்பாதிக்கிறதை காட்டிலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது எதுக்கு ஆண்டவர் அப்படி சொல்றாரு, புத்தியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று? நான் அதை தியானிக்கும் போது எனக்கு அதுல ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அந்த தங்க பொண்ணெல்லாம் உன்கிட்ட இருக்கணும்னா நீ புத்தியை கரெக்டா வச்சுக்கோ. அல்லேலூயா. அந்த புத்தி நீ கரெக்டா வச்சுக்கினாதான் அது உன்கிட்ட இருக்கும். அந்த ஞானம் இல்லாம எத்தனை பேரு எல்லாம் இருந்து கூட அழிக்கிறாங்க தெரியுங்களா? அதுதாங்க, எதை சம்பாதித்தாலும் புத்தி. அதே போலதான் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஒரே சரீரம், ஒரே குடும்பம், வீட்டை கட்டுகிறவர்களா இருக்க வேண்டும். அது மனைவிக்கு மாத்திரம் அல்லைங்க, கணவரும் ஒத்தாசை செய்யணும். அவருடைய இது பாருங்க, இந்த கையில இருந்து ஒரு கையிலே நம்ம எல்லாமே செய்ய முடியுமா? இந்த கை தூக்கி இந்த கையில இருக்கிறது பிடிச்சாதான் இது எடுக்க முடியும். இந்த கையில இருக்கிறது இந்த கையில இருந்து எடுத்தாதான் இதுல இருந்து இந்த கைக்கு வரும். ஒரு ரெண்டுமே ஒரே சரீரம். அந்த ஒரே சரீரத்துல நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்மையானதை நம்ம ஆண்டு கொள்ளுகிறோமா? நன்மையானதையே பெற்றுக்கொள்கிறோமா? நாம் அறியாமல் எத்தனையோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், நம்ம 18 மணி நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 18 மணி நேரம் நீங்கள் வேலை எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நீங்க உட்காந்து சிந்தித்து பாருங்கள். இந்த 18 மணி நேரம் நான் என்ன நன்மை செய்தேன், என்ன தீமை செய்தேன்? நன்மை கம்மியா தான் இருக்கும், தீமை தான் அதிகமா இருக்கும். அல்லேலூயா. ஆகையால தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்க வந்த தேவன், அவர் ஆசீர்வாதத்தை பூமியில நிரப்பி வச்சிருக்கிறாரு. அது எடுத்துக்கொள்வதுதான் நம்மளுடைய வேலை. அது எந்த விதத்துல நம்ம எடுக்கிறோமோ அந்த விதத்துல நம்ம எடுக்க வேண்டும். யாருடைய வார்த்தைகளை கேட்காதீங்க, மற்றவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளாதீங்க. உங்களுக்கு மனசு இருந்தா அப்படி சும்மா அப்படி பேசிட்டு வந்துருங்க. வேதத்தை எடுத்து தியானித்து பாருங்க, உங்களுக்கு நல்ல புத்தி சொல்லும். ஹல்லேலூயா. அதையால இந்த நாளிலே ஆதாம் ஏவாள் என்பது ஒரே சரீரம். அவர்களை படைத்து தேவன் சொல்லுகிறார், ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கிறேன், உங்க ஆசீர்வாதம் வச்சிருக்கமா, நீ எடுத்துட்டு போ. இந்த நாள்ல இருந்து நம்ம ஒன்று கற்றுக்கொள்ளலாமா? நம்ம சொந்த புத்தியில இருக்கலாமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலாமா? ஒரு இடத்துல கணவர் மனைவிக்கு பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துல யாருன்னா ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் ஆகணும். அது அநேக ஒரு சூழ்நிலை மனைவிகள் தான் விட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலை வரும். நான் அந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லுவேன். நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, என் கணவர் இப்படி பண்றாரு, நான் கேட்டதுக்கு என்ன அடிச்சுட்டாரு. ஒரு முஸ்லீம் லேடி கூட அப்படி என்கிட்ட கேட்கும். இப்போ நான் சொல்லுவேன், இங்க பேர் அந்த சமயத்துல அமைதியா இருந்துரு, காதே இல்லாத மாதிரி இருந்துரு, போயிட்டு ரூம்ல போய் கொஞ்சம் தாப்பால் போட்டுக்கோ. நைட்டுன்னு ஒண்ணு வருது பத்தியா, அப்ப வச்சு மொக்கு மொக்குன்னு மொக்கு. ஏன் அப்படி பேசுனேன், ஏன் அப்படி பேசுனேன், அப்ப வாங்கிக்குவாங்க. தேவ பிள்ளைகளை, இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ, இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. ஆகையால நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதம் வரணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஒற்றுமையா இருக்க கற்றுக்கொள்ளணும். ஆணும் பெண்ணும் ஒற்றுமையா இருக்க கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நாளில இந்த வார்த்தைக்காக நீங்க வார்த்தையை பிடித்து கொண்டு, நன்மை இருக்கிற இடத்துல தீமை வருங்க, தீமை இருக்கிற இடத்துல நன்மை போறது ரொம்ப கஷ்டம்.
நன்மை இருக்கிற இடத்துல தீமை வரும். அந்த தீமையை நீங்க என்ன பண்ணக்கூடாது, அணுக விடக்கூடாது. ஓகேவா? ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். பிரச்சனைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தர் உங்களோட இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.